Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு நம்ம பி என்கரேஜ்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ரிஜெக்ஷன் டு ரீடைரக்ஷன். ஆமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட கதை என்ன பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி we will read the verse. Genesis chapter 37 verse 4. But when his brothers saw that their father loved him more than all his brothers, they hated him and could not speak peaceably to him. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஓகே, ஸோ இங்கே நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்குறோன்னா none other than ஜோசப். ஜோசப் வந்து he is the favorite child of Jacob, one of the favorite child of Jacob, ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். நம்மளுக்கு என்னென்னு அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே என்ன ஏன் ரிஜெக்ஷன் டு ரீடைரக்ஷன் வந்து ஏன் ஜோசப் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஜோசப் he would have had so many dreams, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலிக்குள்ளே அவங்க போய் அந்த ட்ரீம்ஸை பற்றி அவன் பிரதர்ஸ் கிட்ட சொல்லும் பொழுதோ nobody respected him, be it his father, his brothers, யாருமே அவங்கள மதிக்கல. என்னாச்சு? பீஸே இல்லை. The brothers didn't have that peace because he was so close, he was so much favorite to his father. அவன் சொல்கிறத வந்து யாருமே கேட்கல, அவன் பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு பீஸே இல்லை, மதிக்கலை. கரெக்டாக சொல்லணும்னா அவனை மதிக்கவே இல்லை. அது வந்து நம்ம பைபிளில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம போய் ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்டே இப்போ ஏதாவது சொல்கிறோம், அவங்க நம்மளை மதிக்கலை, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அதே மாதிரி தானே ஜோசப்க்கும் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே நாளாக போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, அவங்க பிரதர்ஸே வந்து ஜோசஃபை முதல்ல கொல்லணும்னு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து காசுக்கு யார்கிட்ட விற்கிறாங்க, ஈஜிப்ட் பீப்புள்கிட்ட வித்துடுறாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ஃபேமிலி ரிஜெக்ஷன் ஆகி போச்சு. இங்கே எங்கே ரீடைரக்ட் ஆகிட்டாங்க, ஃபேமிலியிலேருந்து he got redirected to ஈஜிப்ட். அங்கே போயாச்சு. இப்போ அங்கே போயாது, சரி ஓகே ஸ்லேவாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுவாகாமல் he was in jail, then he worked, அது எல்லாமே ஆச்சு. அங்கே போயும் அவர் பரிசுத்தத்துக்கு அவ்வளோ இதுவாச்சு. he ran away from that place. அங்கே அடுத்த ரிஜெக்ஷன். அவர் மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும், ஏசப்பா என்னது இது, ஃபேமிலியில் ரிஜெக்ஷன், இங்கே சரி ஒரு இடத்துல விற்கப்பட்டேன், இங்கேயும் ரிஜெக்ஷன், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளோ கேஆட்டிக்காக இருந்திருக்கும். அவர் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், நம்ம யாராலையுமே அதை வந்து என்ன சொல்ல யோசித்து கூட பார்க்க முடியாது இல்லைங்களா. பட் God had amazing plans for him. எந்த இடத்துல அவர் ரிஜெக்ட் செய்யப்பட்டாரோ, எந்த இடத்துல அவங்க எல்லாரையும் அவமானப்படுத்தினாங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஒரு கவர்னராக அவரை உயர்த்தினார். எவ்வளோ ஒரு அமேசிங்கான திங்கில். மேபி எஸ் த பாத் வுட் ஹவ் பின் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். அதை கோ த்ரூ பண்ணியிருக்க முடியாது, கஷ்டமாக இருந்திருக்கும். சில டைம் சொல்லி அழறதுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பாவும் கிடையாது, சிப்ளிங்ஸ் கம்ஃபர்டிங்காக இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த ரிஜெக்ஷன். இப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு ஆஃபீஸில் ரிஜெக்ட் ஆகிட்டோம், இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிட்டோம், காலேஜ் இதில் ரிஜெக்ட் ஆகிட்டோம், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் ரிஜெக்ட் ஆகிட்டோம்னா நம்ம அஃப்கோர்ஸ் ஆண்டவர்கிட்ட அழுவோம். ஆனால் நம்மளுக்குன்னு பேக்கப்க்கு ஒரு ஃபேமிலின்னு இருக்கும். நான் என் அம்மாட்ட போய் நான் சொல்கிறேன், அம்மாட்ட ஷேர் பண்ணுவேன், நான் என் அப்பாட்ட ஷேர் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவேன், என் பிரதர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு. But Joseph, he had nobody. He was rejected by everyone. Like, be it the family, the place he went as a slave, எல்லாத்துலேயுமே அவனை ரிஜெக்டாக பண்ணாங்க, அசிங்கம் தான் படுத்தினாங்க. எவ்வளோ ஹியூமிலியேஷன், எவ்வளோ தப்பாலாம் பேசியிருப்பாங்க. பொய் பழிகள், தேவையில்லாத காரியத்துலலாம் அவர் வந்து இது அக்யூஸ் பண்ணாங்க. பட் காட் he just kept him. அப்படியே பொத்தி வச்சு ஒரு கட்டத்தில் he said, okay, this is the time, I am going to redirect my son's life into an amazing thing அப்படின்னு சொல்லி அவரை அதே இடத்துல கவர்னராக ஆண்டவர் பிளேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் என்னாச்சு, யாரெல்லாம் அவரை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க ஃபேமிலி ஆகட்டும், அந்த இடத்துல ஈஜிப்டில் இருந்த பீப்புள் ஆகட்டும், everybody, like each and everyone respected Joseph. அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் உங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ரிஜெக்ஷன்ஸே பார்க்குறீங்களா? ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ், பீட் இன் யுவர் ஒர்க் பிளேஸ், யுவர் காலேஜ் லைஃப், யுவர் ஸ்கூல் லைஃப், இல்லை உங்கள் மினிஸ்ட்ரி இதில் ஆகட்டும், இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷனாக இருக்கா? Don't ever panic. Please don't panic. அப்படியே வியாரி ஆயிடாதீங்க. You just put all your hope and trust in God. Yes, it is very difficult,
தோ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணுறேன், எல்லாத்துலேயும் எனக்கு ரிஜெக்ஷன் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னா யூ ஆர் கோயிங் டு ரீடைரக்ட் மீ டு அன் அமேசிங் பிளேஸ் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, அது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு இருங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. சில டைம்ஸ் நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கோம் ஒரு இடத்துல அப்படின்னா God is, he's turning the attention towards him. நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம், ஓகே நான் செம்மையாக படிச்சுட்டேன், இந்த இதுக்கு நான் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்னாலலாம் முடியும், என்ன அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரஸ்ட்டை ஆண்டவர் மேலே வைக்காமல் நம்ம ஃப்ளஷில் வைப்போம், நம்ம நாலேஜில் வைப்போம், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங், நம்ம ஓகே நமக்கு தான் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம நம்புவோம். ஆனால் ஆண்டவர் அதை தான் உடைப்பார், அந்த ப்ரைடை உடைப்பார். உடைச்சு உன்னால் எதுவுமே முடியாது, இட்ஸ் ஒன்லி த்ரூ மீ யூ கேன் டூ இட். ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தினால தான் உங்களால் இது பண்ண முடியும், ஆண்டவர் கொடுக்குற கிருபையினால தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும். ஸோ அது மாதிரி தான், ஓகே நீ என் பக்கம் கொஞ்சம் திரும்பணும், நீ என்னை பார்க்க மாட்டேங்கிற, எல்லாம் வந்துட்டு நீ என்னை பார்க்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் காட் he does allow these rejections. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கேட்டகரியில் இருந்தாலும் don't ever panic, don't worry, God is in control and he is going to turn all your rejections into a wonderful redirection. அது ஒரு டெஸ்டிமனியாக இருக்கும், ஒரு க்ளோரியஸ் டெஸ்டிமனியாக இருக்கும். யார் நாம அது மூலமாக மகிமைப்படும், ஆண்டவரை நாம மகிமைப்படும். ஸோ don't worry, let's all pray together. Oh Lord Jesus, அப்பா thank you for this wonderful day Lord. அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் யோசேப்போட கதையை பார்க்குறோமே, எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ், எவ்வளோ அவமானங்கள் ஆண்டவரே. இதே போலவே ஆண்டவரே இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே இதை பார்க்குற, இதை கேட்குற எத்தனையோ பேர் யோசிப்பா அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸில் இருப்பாங்க. ஃபேமிலியில் ஆகட்டும், அப்பா பர்சனல் லைஃப்பில் ஆகட்டும், அப்பா வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், படிக்கிற இடத்துல ஆகட்டும், ஊழியக்காரங்கள் ஆகட்டும் ஆண்டவரே, அநேகரை சப்பா புறக்கணிச்சிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, கேலிப்படுத்தியிருப்பாங்க ஆண்டவரே. அந்த ஒரு டியர்ஸையும் ஒரு ஹர்ட்டையும் ஒரு ஸ்கார்ஷையும் ஆண்டவரே ஆவியான தேவனே நீர் அறிவீர் சுவாமி. அப்பா நீர் ஆண்டவரே அது எல்லாத்தையும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடைரக்ஷன் கொடுத்து அப்பா உமக்கு சித்தமான படியிலே சப்பா உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் அதை நடத்த போவதற்காக நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. அப்பா நீர் ஆண்டவரே ஒரு அழகான ஆண்டவரே ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் சப்பா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நீர் செழிப்பாக மாற்ற போவதற்காக நன்றி 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 சுவாமி. Just as you honored Joseph, you're going to redirect and honor each and every child of yours Lord. இதை செய்ய போவதற்காக நன்றி தகப்பனே. Let your name alone be glorified. In Jesus name we pray. Amen. So don't worry my friends, if God is allowing the rejection, He's going to redirect you into a wonderful place. God bless you all.